நான்வெஜ் சமையல் சொந்தங்களுக்கு வணக்கம். 10-15 வருஷங்களுக்கு முன்னாடி நம்முடைய ஏரியாக்களில் உள்ள டீ கடைகளில் இந்த முட்டைக்கோஸ் ஸ்நாக்ஸ் கிடைக்கும். இதை கஜடான்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போல்லாம் நிறைய கடைகளில் இது கிடைக்கிறதே இல்லை. அந்த டீ கடை கஜடாவை வீட்டிலேயே எப்படி நம்ம ஈஸியாக செய்யலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படிங்கிறத வீடியோவோட கடைசியில் சொல்லியிருக்கிறோம். முழுமையாக பார்த்துட்டு அதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. வணக்கம். நீங்கள் நானும் சமையல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டீ கடை கஜடா, அதாவது முட்டைக்கோசுமாங்க, வெடி கேக்கும்பாங்க. கடையில் எந்த அளவுக்கு இருக்குமோ அதே ட்ரெக்ஷனில் அதே சுவையில் நம்ம வீட்டில் தயார் பண்ண போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு மிக்சிங் பவுல் கொஞ்சம் பெருசாக எடுத்துக்காங்க. எடுத்துட்டு இங்கே ஜீனியோட அளவு பார்த்தீங்கன்னா 300 கிராம் எடுத்து நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம். அந்த பவுட்ரு பண்ண ஜீனியை நம்ம இதில் சேர்த்துக்கிடலாம். எதுக்காக நம்ம பவுட்ரு பண்ணியிருக்கோம்னா நமக்கு சீக்கிரம் கரைஞ்சி வரும், அதுக்காக பவுட்ரு பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம சீனி 300 கிராம் சேர்த்தாச்சு பவுட்ரு. இதோட சேர்த்து முட்டை வெள்ளைக்கரு மட்டும், ஒரே ஒரு முட்டையில் வெள்ளைக்கருவை மட்டும் நீங்கள் இதில் சேர்த்துக்கோங்க. இந்த வெள்ளைக்கருவை மட்டும் நம்ம சேர்த்து இந்த கஜடா பண்ணும்போது நமக்கு அந்த சாஃப்ட்னஸ் நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்ல வாசமாகவும் இருக்கும். இந்த கஜடாவுக்கு நீங்கள் கண்டிப்பாக இந்த ஒரு முட்டையில் வெள்ளைக்கரு மட்டும் சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம கொஞ்சமாக செய்கிறதுனால வெள்ளைக்கரு மட்டும் சேர்த்துக்கிறோம். இதே நிறைய செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம முழுசாக கூட ஒரு முட்டையை போட்டுக்கலாம். ஆனால் நம்ம நீ கம்மியாக தான் பண்ணுறோம், அதனால் முட்டையோட சுமல் அதிகமாயிடும். அதனால் அதிகமாக சேர்க்கக்கூடாது, இந்த அளவில் சேர்த்தாலே போதும். இப்போ இதோட சேர்த்து தண்ணி ஒரு 200 ml, சாதாரண தண்ணி தான், 200 ml சேர்த்துக்கங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா கலக்கி கொடுத்துருங்க. இப்போ இந்த இடத்துல நீங்கள் முட்டை வேணாம்னு நினச்சிங்கன்னா முட்டையை மட்டும் நிப்பாட்டிக்கலாம். மற்ற ப்ராசஸ்லாம் கரெக்டாக நம்மளை மாதிரி பார்த்து செய்யுங்க, கரெக்டாக வந்துடும். இப்போ நமக்கு ஜீனி நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. கரைஞ்சி வந்த உடனே இங்கே ஒரு 50 ml சன்ஃப்ளவர் ஆயில் வச்சுருக்கோம். அதாவது வாசனை இல்லாத எண்ணெய் ஒரு 50 ml இதில் சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து கொடுத்துருங்க. இப்போ ஒரு சல்லடை எடுத்துக்கோங்க. சல்லடை எடுத்து இதில் வச்சுட்டு இப்போ நம்ம இன்றைக்கி எடுத்துருக்கக்கூடிய மாவு மைதா மாவு தான். இந்த கஜடாவுக்கும் மைதா மாவு தான் யூஸ் பண்ணணும், அதான் கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் 1/2 கிலோ சேர்த்துருக்கோம். நம்ம இன்றைக்கி எல்லாமே வெயிட் கணக்கெல்லாம் சொல்லியிருக்கோம். அதனால் நீங்கள் வெயிட் கணக்குலேயே கணக்கு வச்சுக்கோங்க, அதான் சரியாக இருக்கும். 1/2 கிலோ மைதா சேர்த்த பிறகு ஒரு 50 கிராம் கடலை மாவு, நம்ம எப்பயும் போல் கடையில் வாங்குகிற பாக்கெட் கடலை மாவு தான். இப்போ அந்த கஜடாவுக்கு அந்த மைதா மாவு மட்டும் நல்லா கொஞ்சம் குவாலிட்டியான மைதாவை வாங்கிக்கோங்க, அது நமக்கு நல்லா சூப்பராக வரும். இப்போ நம்ம இந்த மைதா மாவையும் கடலை மாவையும் நம்ம ஜலிச்சுக்கலாம். ஜலிச்சுக்கிறதுக்காகத்தான் நம்ம இந்த ஜலலையில் போட்டிருக்கோம். நீங்கள் தனியாக கூட ஜலிச்சுட்டு கூட மொத்தமாக சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இது மாதிரி வச்சோம்னா கொஞ்சம் சீக்கிரம் ஜலிச்சிரும். அதாவது எதுக்கு அப்படின்னா லைட்டாக அந்த சின்ன சின்ன உருண்டை கட்டி இருக்கும், அதெல்லாம் இல்லாமல் மாவு பசையும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம ஜலிச்சுட்டு சேர்க்குறோம். இப்போ மாவு நல்லா சலிச்சாச்சு. இந்த மாதிரி சலிச்சுட்டு ஒரு 1/4 டீஸ்பூனு பேக்கிங் சோடா, இல்லைன்னா ஒரு சோடா உப்பு எதுனாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் லேசாக அதில் சலிச்சு விட்ருங்க, அவ்வளோதான். இப்போ எடுத்துடலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் ஏலக்காய் தூள், ஒரு 2 பிஞ்ச் அளவு தூள் உப்பு. இப்போ நம்ம எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இப்போ எல்லாத்தையும் மாவை நம்ம பிசைஞ்சுக்க போகிறோம். இந்த விஸ்க் வச்சு நல்லா கலந்துக்கங்க. இருக்கிற தண்ணியில் நல்லா கலந்துக்கங்க. மாவு நமக்கு ரொம்ப தண்ணியாகிடக்கூடாது, அதனால் இதில் மெஷர்மெண்ட்டு ரொம்ப முக்கியம். அப்புறம் நம்ம விஸ்க் வச்சு நல்லா பிசைஞ்சிக்கலாம். நல்லா கலந்து விடுங்க, இந்த அளவு கெட்டியாக வரணும். சைடு மாவெல்லாம் நல்லா வலிச்சுட்டு இப்போ நல்லா விஸ்க் வச்சு நம்ம நல்லா கலந்து கொடுத்துருங்க. இந்த அளவு கெட்டியாக இருக்கணும், அவ்வளோதான். நமக்கு எடுத்து உருட்டி போடுறதுக்கு சரியாக இருக்கும். இப்போ அவ்வளோதான். நம்ம விஸ்கிலேருந்து இந்த மாவு பூரா வெளியே எடுத்துகிட்டு கைட்டை பிசைஞ்சிக்கலாம். இப்போ நம்ம விஸ்க் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கை வச்சு நல்லா பிசைஞ்சு கொடுத்துருங்க. இந்த மாதிரி தான் இருக்கும் மாவு கெட்டியாக. இப்போ நம்ம மாவு பிசைஞ்சாச்சு. மாவு பிசைஞ்ச பக்குவம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும். இந்த அளவுக்கு கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும், ரொம்பவும் டைட்டாக இருந்துடக்கூடாது. ரொம்ப லூஸாக இருந்துச்சுன்னு நம்ம எடுத்து போட முடியாது. அதனால் நம்ம சொன்ன மெஷர்மெண்ட்டில் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி வந்துடும். இப்போ சைடு மாவு எல்லாத்தையும் நல்லா கையில் இருக்கிறதெல்லாம் வலிச்சு விட்ருங்க. இப்போ நம்ம எண்ணெய் இந்த மாதிரி நல்லா சட்டி கொஞ்சம் கனமான பாத்திரம், நல்லா கொஞ்சம் குழி உள்ள பாத்திரமாக எடுத்துக்கிட்டு கஜடா முங்குற அளவுக்கு எண்ணெய் இருக்கணும். எண்ணெய் புது எண்ணெயாக தான் இருக்கணும். நமக்கு இனிப்பு போடும்போது புது எண்ணெயாக தான் இருக்கணும். எண்ணெயோட சூடு பார்த்தீங்கன்னா லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். லோ ஃப்ளேமில் வச்சு இப்படி விரல் வச்சோம்னா லேசாக அப்படி விரல் வெதுன்னு சுடுற மாதிரி தான் இருக்கணும். இந்த கஜடா போடுற வரைக்கும் நம்ம கஜடா போட்டு மேலே வந்த பிறகு தான் அந்த எண்ணெயோட சூடை நம்ம அதிகப்படுத்தணும். அது எப்படின்றத நான் சொல்கிறேன். இப்போ நம்ம எண்ணெயோட சூடு பார்த்தீங்கன்னா நல்லா வெதுன்னு இருக்குது. இப்போ நம்ம கஜடா போட ஆரம்பிச்சிடலாம். கையில் எண்ணெயில் லேசெல்லாம் தண்ணி எதனாலும் தொட்டுக்கலாம். தொட்டுட்டு
மாவு மாவு வந்து நம்ம இன்றைக்கி ஒரு முட்டை சைஸுக்கு எடுத்தால் போதும். இந்த அளவுக்கு எடுத்துகிட்டு நல்லா உருட்டிக்கோங்க. நல்லா சைஸாக உருட்டிடுங்க உருண்டையாக. இந்த அளவுக்கு உருட்டிட்டு அப்படி மெதுவாக கொண்டு வந்து அப்படியே மெதுவாக எண்ணெயில் இறக்கிடுங்க. இப்போ நம்ம அடுத்ததை எடுத்துக்கலாம். கொஞ்சமாக எடுத்து மாவு அப்படியேவும் பிச்சுக்கோங்க. பிச்சுட்டு லேசாக ஒரு உருட்டு, அவ்வளோதான். இந்த அளவுக்கு சும்மா 2 உருட்டு 3 உருட்டு அப்படி உருட்டிட்டு மெதுவாக எடுத்து உள்ளே போட்டுருங்க. நம்ம உள்ளே போடும்போது இந்த மாதிரி லைட்டான பபுள்ஸ் தான் வரணும். ரொம்ப பபுள்ஸ் எல்லாம் வரக்கூடாது, லைட்டாக தான் வரணும். இப்போ நம்ம எண்ணெயோட அளவுக்கு தக்கன நம்ம எடுத்து உள்ளே போட்டுக்கலாம். இப்போ நம்ம அந்த எண்ணெய் எந்த அளவுக்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு உருண்டைகளை இறக்கிடுவோம். இப்போ உருண்டைகள்லாம் நமக்கு வெந்துக்கிட்டு இருக்கு. ஒரு 2 நிமிஷமாக வந்துக்கிட்டு இருக்கு. அப்படியே வந்துக்கிட்டு இருக்கட்டும். இப்போ நம்ம உருண்டைகளை உள்ளே போட்டு ஒரு 3 நிமிஷம் ஆச்சு. 3 நிமிஷத்தில் லேசாக நம்ம அதை லேசாக ஒட்டியிருக்கான்னு சொல்லிட்டு ஒரு கம்பியை வச்சு களைச்சி விட்டுறலாம். அவ்வளோதான். ஏன்னா நம்ம வந்து போட்ட உடனே சில நேரங்களில் அதை உள்ளே போய் அடிவில் ஒட்டியாது இருக்கும். அதனால் நம்ம லேசாக இந்த மாதிரி களைச்சி பிரித்து விட்டுட்டோம்னா நமக்கு நல்லா ஒன்று போல் வந்துடும். கிட்டத்தட்ட ஒரு 4 நிமிஷம் ஆச்சு. 4 நிமிஷமாக நமக்கு அந்த பபுள்ஸ் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. இப்போ நம்ம இந்த இடத்துல லேசாக புரட்டி விட்டுறலாம். இந்த மாதிரி லேசாக புரட்டி விட்டுருங்க. அடுப்பு வந்து இப்போதைக்கு சிம்மிலே தான் இருக்குது. இப்போ நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 நிமிஷம் ஆச்சு. நமக்கு அந்த உருண்டைகள்லாம் நல்லா மேலே மிதந்து வந்து அப்படியே வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ நம்ம சிம்மில் இருந்ததை இந்த இடத்துல நம்ம மீடியத்துக்கு மாற்றிக்கிடுவோம். மீடியத்துக்கு மாற்றிக்கிட்டு நல்லா இன்னும் கேக்கு இன்னும் அந்த விரிசல் கூட நல்லா வெடித்து நல்லா வெந்து வரணும். கஜடா பூராமே நல்லா வெந்து இந்த அளவுக்கு லைட்டாக அந்த மேலே அந்த ப்ரௌனாக வரணும். வெடிப்பு வந்து நல்லா இந்த அளவுக்கு ப்ரௌனாக வரணும். அந்த பபுள்ஸ் எல்லாம் இந்த அளவுக்கு நல்லா அடங்கிடணும். அடங்கின பிறகு நம்ம எடுக்கலாம். இது எடுக்கிற நமக்கு இந்த டைம் வந்து ஒரு 10லேருந்து ஒரு 12 நிமிஷம் ஆகும் நமக்கு ரெடியாக. இப்போ நம்ம வந்து ஹை ஃப்ளேம்லேயே வைக்கவே கூடாது. முதல் வந்து சிம்மு, அடுத்து மீடியம், அதுலேயே நம்ம முடிச்சிடணும். நல்லா ரெடி ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு ப்ரௌனாக ரெடி ஆனோடனே நம்ம அரிச்சு எடுத்துடலாம். இப்போ நம்ம அரிச்சு எடுத்து தனியாக வச்சிடலாம். அடுப்புலேருந்து எடுக்கும் போதே ரொம்ப ரஃபாக எடுத்துடக்கூடாது. ரஃபாக எடுத்துட்டோம்னா நமக்கு ஆறின பிறகு ரொம்ப கடுக்குன்னு ஆயிரும். அந்த அளவுக்கு விடக்கூடாது. நம்ம எடுக்கும் போதே இந்த சாஃப்ட்னஸ் இருக்கணும். அப்படி தொட்டு பார்த்தா அந்த அளவுக்கு சாஃப்ட்னஸ் இருக்கணும். ஆறின பிறகு நமக்கு மேலே கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே சாஃப்டாக இருக்கும். இதே போல் மீதி இருக்கிற மாவையும் நீங்கள் ஒரு சூப்பரான கஜடாவாக நம்ம சொன்ன மெத்தடில் போட்டு எடுத்துருங்க. கடை கஜடா, டீ கடை முட்டைக்கோசு, டீ கடை வெடிக்கேக்கு சூப்பராக தயாராகிருக்கு. அருமையாக நல்லா வெடித்து உள்ள வரைக்கும் நல்லா வெந்து மேலே கிறிஸ்பி அருமையாக தயாராகிருக்கு. இதை நம்ம சாப்பிட்டு பார்ப்போம். சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இந்த டீ கடை கஜடா வந்து சாப்பிட்றதுக்குன்னே நல்ல பெரிய குரூப்பே இருக்குது. அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டாக சாப்பிடுவாங்க. நல்லா அருமையாக இருக்கும். டீ கடையில் போடுற கஜடா நம்மளுக்கு தெரியலை அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஏன்னா இன்னைக்கு நம்ம அந்த அளவுக்கு பக்குவமாக சூப்பராக செஞ்சு காமிச்சிருக்கோம். இதே மெத்தடில் இதே ஃபார்முலாவில் நீங்களும் ஒரு சூப்பரான ஒரு டீ கடை கஜடாவை செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்தன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.